ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் சட்னியும் சாண்ட்விச்சும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். க்ரீன் சட்னிக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதே அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இப்போ 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு இஞ்சியும் போடுறேன். ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை உங்ககிட்ட இல்லைனா வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஓமப்பொடி ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு விடுறேன். இப்போ இது நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணலாம். சாண்ட்விச்சுக்கு வந்து நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதோட சைட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் வந்து நம்ம பட்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ரெட்லேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னியும் அப்ளை பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வெள்ளரிக்காய் வைக்கிறேன். உங்களுக்கு வெள்ளரிக்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் வச்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று ஒன்றா வைக்கிறேன். அதுக்கடுத்து தக்காளி. நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். கடைசியாக இதில் சாட் மசாலா மட்டும் கொஞ்சம் தூவி விடுறேன். இதில் நீங்கள் மைனஸ் வேணாலும் இல்லை சீஸ் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இல்லை நான் டயட்டில் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை அப்படியே வந்து சாண்ட்விச்சை மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் கட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக ஓம்பொடி தூவி விடுறேன். நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கெச்சப் இருந்துச்சுன்னா நீங்கள் கெச்சப் கூட இதில் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.